ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இம்பார்ட்டண்ட்டான டிஎன்பிஎஸ்சிக்கு உண்டான கொஷின்ஸ்லாம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நிறைய எம்சிக்யூஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஸோ கீழ்கண்டவற்றுள் எங்கு முற்றுப்புள்ளி பயன்படுத்துவதில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ சொற்றொடரின் இறுதியில், ஆப்ஷன் பி மேற்கோள் குறிகளுக்கு அடுத்து, ஆப்ஷன் சி சொற்குறுக்கங்களை அடுத்து, ஆப்ஷன் டி பெயரின் தலைப்பை அடுத்தது. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி மேற்கோள்கள் குறிகளுக்கு அடுத்தது வந்து இது வந்து தேவையில்லை. அடுத்த கேள்வி, புதுகை என்பதன் மருவு என்ன அப்படின்னா புதுச்சேரி, ஆப்ஷன் பி நாகப்பட்டினம், ஆப்ஷன் சி புதுக்கோட்டை, ஆப்ஷன் டி கும்பகோணம். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி புதுக்கோட்டை. அடுத்த கேள்வி, ஊர் பெயர்களின் மருவை எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. மயிலாப்பூர், இது நிறைய இடத்துல வந்து கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ மயிலை, ஆப்ஷன் பி மயிலம், ஆப்ஷன் சி மயிலாப்பூர், ஆப்ஷன் டி மயிலாடுதுறை. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ மயிலை. அடுத்த கேள்வி, ஊர் பெயர்களின் மருவை கண்டுபிடிக்க தவறான ஊர் பெயர்களின் மருவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ திருச்சி திருச்சிராப்பள்ளி, ஆப்ஷன் பி கோவை கொடைக்கானல், ஆப்ஷன் சி நெல்லை திருநெல்வேலி, ஆப்ஷன் டி உதகை உதகமண்டலம். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி கோவை கொடைக்கானல் அப்படிங்கிறதான் வந்து தவறான விடை. அடுத்த கேள்வி, வெயிட் குறைந்த கோல்டு பிஸ்கட் இணையான தமிழ் சொல் தருக அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ தங்கக்கட்டி, ஆப்ஷன் பி எடை குறைந்த தங்கக்கட்டி, ஆப்ஷன் சி வெள்ளிக்கட்டி, ஆப்ஷன் டி நிறை குறைந்த தங்கக்கட்டி. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி எடை குறைந்த தங்கக்கட்டி. அடுத்த கேள்வி, பிறமொழி சொற்கள் கலவாத தொடரை எடுத்து எழுதுக. ஆப்ஷன் ஏ கணியன் பள்ளி முடித்து வீடு திரும்பினான், ஆப்ஷன் பி மணி காலிங் பெல்லை அழுத்தினான், ஆப்ஷன் சி மாணவர்கள் கிரவுண்டில் விளையாடினர், ஆப்ஷன் டி இன்று பல்வேறு துறைகளில் ரோபோ பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ கணியன் பள்ளி முடித்து வீடு திரும்பினான். இதில் தான் வந்து பிறமொழி சொற்களே கிடையாது. அடுத்த கேள்வி, இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. டெம்பெஸ்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது. ஆப்ஷன் ஏ நிலக்காற்று, ஆப்ஷன் பி கடற்காற்று, ஆப்ஷன் சி பெருங்காற்று, ஆப்ஷன் டி சுழல் காற்று. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி பெருங்காற்று. அடுத்த கேள்வி, விடை வகைகள். எனக்கு கற்று தருகிறாயா என்ற வினாவிற்கு கற்று தருவேன் என உரைப்பது. ஆப்ஷன் ஏ மறைவிடை, ஆப்ஷன் பி ஏவல் விடை, ஆப்ஷன் சி நேர்விடை, ஆப்ஷன் டி சுட்டு விடை. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி நேர்விடை. ஸோ இது வந்து பெரிய கேள்வி இல்லை. எனக்கு கற்றுத்தருவாயான்னு கேட்குறாங்க, ஆனால் அவனை கற்றுத்தரேன் அப்படின்னு சொல்கிறது வந்து நேர்விடை. அடுத்த கேள்வி, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக. ஆப்ஷன் ஏ கில்டு மீட் உருவாக்கம், ஆப்ஷன் பி பேட்டன்ட் வணிகக்குழு, ஆப்ஷன் சி நேனோ டெக்னாலஜி நுண் தொழில்நுட்பம், ஆப்ஷன் டி மைத் அப்படின்னா கலைப்படைப்பு. இதுக்கு சரியான விடை நேனோ டெக்னாலஜி அப்படிங்கிறது நுண் தொழில்நுட்பம் அப்படிங்கிறதா சரியான விடை. அடுத்த கேள்வி, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக. ஆப்ஷன் ஏ ஒர்க் ஷீட் அப்படின்னா முகப்புத்தாள், ஆப்ஷன் பி ஸ்ப்ரெட்ஷீட் அப்படிங்கிறது விரிவுத்தாள், ஆப்ஷன் சி வால்பேப்பர் அப்படிங்கிறது ஒப்பனைத்தாள், ஆப்ஷன் டி லெட்ஜர் அப்படின்னா பதிவேறு. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி ஸ்ப்ரெட்ஷீட் அப்படிங்கிறது விரிவுத்தாள். அடுத்த கேள்வி, அலுவல் சார்ந்த கலை சொல்லை கண்டறிக. பாண்ட் அப்படின்னா எழுத்து வடிவம், ஆப்ஷன் பி எழுத்து அளவு, ஆப்ஷன் சி எழுத்துரு, ஆப்ஷன் டி எழுத்து திருத்தம். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி எழுத்துரு. அடுத்த கேள்வி, கிணற்று தவளை போல ஓமை கூறும் பொருள் என்ன அப்படின்னா. ஆப்ஷன் பி தெளிவு, ஆப்ஷன் பி அறிவுடைமை, ஆப்ஷன் சி உலக அறிவின்மை, ஆப்ஷன் டி தெளிவின்மை. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி உலக அறிவின்மை. கிணத்துக்குள்ள தவளைக்கு வேறு எதுவும் தெரியாது. ஸோ அதனால் வந்து அதுக்கு உலக அறிவின்மை அப்படிங்கிறதா சரியான விடை. அடுத்த கேள்வி, விரலுக்கு இறைத்த நீர் போல இந்த ஓமை கூறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக. ஆப்ஷன் பி பயனின்மை, ஆப்ஷன் பி இல்லாதிருத்தல், ஆப்ஷன் சி பயனடைதல், ஆப்ஷன் டி மறைத்து போதல். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ பயனின்மை. அடுத்த கேள்வி, வாகிய அமைப்பினை கண்டறிக. அவனை திருந்த செய்தான் அப்படிங்கிறது. ஆப்ஷன் ஏ செய்வினை தொடர், ஆப்ஷன் பி செய்யப்பாட்டு வினைத்தொடர், ஆப்ஷன் சி தன்வினை தொடர், ஆப்ஷன் டி பிறவினை தொடர். அவனை திருந்த செய்தான் அப்படிங்கிறது வேறொருத்தரை பண்ணியிருக்காங்க. அதுக்காக வந்து இது பிறவினை தொடர் அப்படிங்கிறதான் சரியான விடை. அடுத்த கேள்வி, எவ்வகை வாகியம் என கண்டெழுதுதல். குமரன் பாடல் படித்தான். ஆப்ஷன் ஏ செய்யப்பாட்டு வினை வாக்கியம், ஆப்ஷன் பி செய்வினை வாக்கியம், ஆப்ஷன் சி பிறவினை வாக்கியம், ஆப்ஷன் டி தன்வினை வாக்கியம். இதுக்கு ஆப்ஷன் பி செய்வினை வாக்கியம் அப்படிங்கிறதா சரியான விடை. அடுத்த கேள்வி, செய்யப்பாட்டு வாக்கியங்களை கண்டெழுதுக. ஆப்ஷன் ஏ கவிதா கவிதை எழுதவில்லை, ஆப்ஷன் பி கவிதா கவிதை எழுதினாளா, ஆப்ஷன் சி கவிதா கவிதை எழுதப்பட்டது, ஆப்ஷன் சி கவிதை கவிதாவால் எழுதப்பட்டது.
இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, கவிதை கவிதாவால் எழுதப்பட்டது. அடுத்த கேள்வி, விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். மாணவர்களே, இச்செயல் செய்தது மங்கையா மணிமேகலையா என வினவுவதல். ஆப்ஷன் ஏ அறிவினா, ஆப்ஷன் பி ஐயவினா, ஆப்ஷன் சி அரியாவினா, ஆப்ஷன் டி குழல்வினா. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி ஐயவினா. அடுத்த கேள்வி, விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. காட்டில் புலி நடமாட்டம் உள்ளது. ஆப்ஷன் ஏ புலி நடமாட்டம் காட்டில் உள்ளது. ஆப்ஷன் பி காட்டில் புலி நடமாட்டம் உள்ளதா. ஆப்ஷன் சி புலி நடமாட்டம் காட்டில் உள்ளதே. ஆப்ஷன் டி புலி காட்டில் நடமாடுகின்றது. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி காட்டில் புலி நடமாட்டம் உள்ளதா. அடுத்த கேள்வி, விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார். இதுக்கு ஆப்ஷன் ஏ குடியரசுத் தலைவர் என்று தமிழகம் வருகிறார். ஆப்ஷன் பி குடியரசுத் தலைவர் ஏன் தமிழகம் வருகிறார். ஆப்ஷன் சி குடியரசுத் தலைவர் நாளை எவ்வாறு வருகிறார். ஆப்ஷன் டி குடியரசுத் தலைவர் எதற்காக நாளை தமிழகம் வருகிறார். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ குடியரசுத் தலைவர் என்று தமிழகம் வருகிறார். அடுத்த கேள்வி, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. சரியான தொடர் தேர்க. ஆப்ஷன் ஏ எளிமையை நான் எப்போதும் கடைபிடிப்பேன். ஆப்ஷன் பி கடைபிடிப்பேன் நான் எப்பொழுதும் எளிமையை. ஆப்ஷன் சி நான் எப்போதும் எளிமையை கடைபிடிப்பேன். ஆப்ஷன் டி எளிமையை கடைபிடிப்பேன் நான் எப்போதும். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி நான் எப்போதும் எளிமையை கடைபிடிப்பேன். நிறைய பேர் ஆப்ஷன் ஏ எளிமையை நான் எப்போதும் கடைபிடிப்பேன்னு சொல்லிடுவாங்க. அப்படி வராது. நான் எப்போதும் எளிமையை கடைபிடிப்பேன் அப்படிங்கிறதான் சரியான விடை. அடுத்த கேள்வி, சொற்களை ஒழுங்குபடுத்தி முறையான சொற்றொடராக்குக. ஆப்ஷன் ஏ பிறக்கும் இடம் உயிரெழுத்து கழுத்து ஆகும். ஆப்ஷன் பி உயிரெழுத்து பிறக்கும் இடம் கழுத்து ஆகும். ஆப்ஷன் சி கழுத்து உயிரெழுத்து ஆகும் பிறக்கும் இடம். ஆப்ஷன் டி பிறக்கும் உயிரெழுத்து கழுத்து இடமாகும். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி உயிரெழுத்து பிறக்கும் இடம் கழுத்து ஆகும். அடுத்த கேள்வி, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. ஆப்ஷன் ஏ மென் மொழி புலமை. ஆப்ஷன் பி புன் மொழி புலமை. ஆப்ஷன் சி பன்மொழி புலமை. ஆப்ஷன் டி புலமை பொன்மொழி. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி பன்மொழி புலமை. அடுத்த கேள்வி, அகர வரிசைப்படுத்துக. ஆப்ஷன் ஏ பூட்டு உலக்கோல் கலப்பை கொழு. ஆப்ஷன் பி கொழு பூட்டு உலக்கோல் கலப்பை. ஆப்ஷன் சி உலக்கோல் கலப்பை கொழு பூட்டு. ஆப்ஷன் டி கலப்பை கொழு பூட்டு உலக்கோல். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி உலக்கோல் கலப்பை கொழு பூட்டு. அடுத்த கேள்வி, அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. வௌவால் ஆசிரியர் மனிதன் தையல் ஓணான். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி ஆசிரியர் ஓணான் தையல் மனிதன் வௌவால். அடுத்த கேள்வி, வேர் சொல்லிலிருந்து வினைமுற்றை உருவாக்குக. பெரு அப்படிங்கிறக்கு ஆப்ஷன் ஏ பெற்று. ஆப்ஷன் பி பேரு. ஆப்ஷன் சி பெற்றால். ஆப்ஷன் டி பெருக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி பெற்றால். அடுத்த கேள்வி, சிரி என்ற வேர்ச்சொல்லில் இருந்து வினை எச்சத்தை உருவாக்குக. ஆப்ஷன் ஏ சிரித்து. ஆப்ஷன் பி சிரிப்பு. ஆப்ஷன் சி சிரித்த. ஆப்ஷன் டி சிரித்தல். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ சிரித்து. அடுத்த கேள்வி, உன் என்ற வேர்ச்சொல்லின் வினையெச்ச வடிவம் தருக. ஆப்ஷன் ஏ உண்டான். ஆப்ஷன் பி உண்ட. ஆப்ஷன் சி உண்ணுதல். ஆப்ஷன் டி உண்ட. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி உண்ட. அடுத்த கேள்வி, வேர்ச்சொல்லை கண்டறிக. வாழ்க்கை அப்படிங்கிறதோட வேர்ச்சொற்கள். ஆப்ஷன் ஏ வாள். ஆப்ஷன் பி வாழ்க. ஆப்ஷன் சி வாழு. ஆப்ஷன் டி வாளி. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ வாள். அடுத்த கேள்வி, வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. துய்ப்பது. ஆப்ஷன் ஏ துய். ஆப்ஷன் பி துய்த்து. ஆப்ஷன் சி துய்த்த. ஆப்ஷன் டி துய்ப்பதால். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ துய். அடுத்த கேள்வி, வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. பயின்றால். ஆப்ஷன் ஏ பயின். ஆப்ஷன் பி பயின்ற. ஆப்ஷன் சி பயில். ஆப்ஷன் டி பயின்று. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி பயில். அடுத்த கேள்வி, கப்பல் செலுத்துபவரை இப்பெயர்களாலும் அழைப்பர். ஆப்ஷன் ஏ நாவாய் ஓட்டுநர் கடல் வழிகாட்டி. ஆப்ஷன் பி மீகாமன் நீகான். ஆப்ஷன் சி நங்கூரர் களஞ்செய்யர். ஆப்ஷன் பி பாய்மரர் பரிமுக அம்பி. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி மீகாமன் நீகான். அடுத்த கேள்வி, ஒளி என்பதன் பொருள் தருக. ஆப்ஷன் ஏ அழித்துவிடு தொலைத்துவிடு. ஆப்ஷன் பி அறிவு அழகு. ஆப்ஷன் சி வெளிச்சம் பதுங்கிக்கொள். ஆப்ஷன் டி ஓசை புகழ். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ அழித்துவிடு தொலைத்துவிடு. அடுத்த கேள்வி, ஓல சுவரு பாடறிந்து சரியான தொடரை கண்டறிக.
ஆப்ஷன் ஏ தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசியதால் மனம் மகிழ்ந்தது. ஆப்ஷன் பி தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசியதால் மனம் மகிழ்ந்தது. ஆப்ஷன் சி தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசியதால் மனம் மகிழ்ந்தது. ஆப்ஷன் டி தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசியதால் மனம் மகிழ்ந்தது. இதில் ஆப்ஷன் சி பார்த்திங்க அப்படின்னா மனம் வீசியதால் அப்படிங்கிறதுக்கு இந்த நான் போட்டிருக்காங்க. இந்த மனம் அப்படிங்கிறது நம்மளோட மனசை குறிக்குது. அப்போ ஆப்ஷன் சி வந்து தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசியதால் மனம் மகிழ்ந்தது அப்படிங்கிறதா சரியான விடை. அடுத்த கேள்வி, பொருள் வேறுபாடறிந்து பொருத்தமுடைய சொற்களை கண்டறிய. பறவை பறவை. இதுக்கு ஆப்ஷன் ஏ வந்து புல் கடல். ஆப்ஷன் பி பறத்தல் பரவுதல். ஆப்ஷன் சி கிளி நாவாய். ஆப்ஷன் டி இறகு கரையோரம். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ புல் கடல். அடுத்த கேள்வி, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக. ஆப்ஷன் ஏ எபிகிராப் சித்திர எழுத்து. ஆப்ஷன் பி லெக்சிகோகிராஃபி கல்வெட்டு. ஆப்ஷன் சி பிக்டோகிராஃப் அகராதியில். ஆப்ஷன் டி ஃபோனிம் ஒலியன். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி ஃபோனிம் அப்படிங்கிறது ஒலியன். அடுத்த கேள்வி, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக. ஆப்ஷன் ஏ கமடாட்டி பாரம்பரியம். ஆப்ஷன் பி ஓஏஜ் கலப்படம். ஆப்ஷன் டி அல்ட்ரியம் கடல் பயணம். ஆப்ஷன் டி ஹெரிட்டேஜ் பண்டம். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் இ கமாடாட்டி அப்படிங்கிறது பண்டம். அப்போது ஏ ஆப்ஷன் தான் வந்து சரியான விடையாக இருக்கும். ஸோ அப்போ ஆப்ஷன் பி ஓஏஜ் அப்படிங்கிறது வந்து கடற்பயணம். அடல்ட்ரேஷியன் அப்படிங்கிறது வந்து கலப்படம். அடல்ட்ரேஷியன் அப்படிங்கிறது கலப்படம். ஹெரிட்டேஜ் அப்படிங்கிறது பாரம்பரியம். அடுத்த கேள்வி, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக. கரன்சி நோட் அப்படிங்கிறது பற்று அட்டை. டெபிட் கார்டு அப்படிங்கிறது இணையதள வணிகம். ஆப்ஷன் சி கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது பணத்தாள். ஆப்ஷன் டி ஆன்லைன் ஷாப்பிங் அப்படிங்கிறது கடன் அட்டை. இதுக்கு சரியான விடை வந்து கரன்சி நோட் அப்படிங்கிறது வந்து பணத்தாள் அப்படிங்கிறது தான். அப்போ 3 தான், ஏ தான் வந்து சரியான விடையாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி டெபிட் கார்டு அப்படிங்கிறது பற்று அட்டை. கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது கடன் அட்டை. ஆன்லைன் ஷாப்பிங்கிறது இணையதள வணிகம். அடுத்த கேள்வி, மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர். கூரை போட்டனர் வராது, கூரை வந்து வேய்ந்தனர் அப்படிங்கிறதா வரும். ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ வேய்ந்தனர் அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்த கேள்வி, சந்திப்பிழையை நீக்குக. மனித கண்டுபிடிப்புகள் அனைத்திலும் நன்மை தீமை என்று 2 பக்கங்கள் இருந்தே வருகின்றன. இதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ கண்டுபிடிப்புகள் கமா 2 பக்கங்கள். ஆப்ஷன் பி கண்டுபிடிப்புகள் கமா 2 பக்கங்கள். ஆப்ஷன் சி கண்டுபிடிப்புகள் கமா 2 பக்கங்கள். ஆப்ஷன் டி கண்டுபிடிப்புகள் 2 பக்கங்கள். இதுக்கு ஆப்ஷன் பி தான் சரியான விடை. கண்டுபிடிப்புகள் கமா 2 பக்கங்கள் அப்படிங்கிறதா சரியான விடை. இப்போ வந்து கண்டுபிடிப்புகளுக்கு இப்போ வராது. அடுத்த கேள்வி, வலுவற்ற தொடர் எது? ஆப்ஷன் ஏ நாளை பேசுகிறேன். ஆப்ஷன் பி நாளை பேசுவான். ஆப்ஷன் சி நாளை பேசினான். ஆப்ஷன் டி நாளை பேசி சென்றான். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி நாளை பேசுவான். அடுத்த கேள்வி, மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக. ஆப்ஷன் ஏ சிங்கம் உரும்பும், பசு கதரும். ஆப்ஷன் சி நாய் கத்தும். ஆப்ஷன் டி குரங்கு குணுகும். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி பசு கதரும். அடுத்த கேள்வி, மரபு பிழையற்ற சொல்லை தேர்வு செய்க. கப்பல் கட்டும் கலைஞர்கள் டேஸ் என்று அழைக்கப்படுவர். ஆப்ஷன் ஏ தச்சர். ஆப்ஷன் பி கொல்லர். ஆப்ஷன் சி கலைஞர். ஆப்ஷன் டி கம்மியர். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி கம்மியர். அடுத்த கேள்வி, பொருந்தா சொல்லை கண்டறிக. ஆப்ஷன் ஏ வன்தொடர். ஆப்ஷன் பி மென்தொடர். ஆப்ஷன் சி இடைத்தொடர். ஆப்ஷன் டி கடைத்தொடர். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி கடைத்தொடர். அடுத்த கேள்வி, பொருந்தா சொல்லை கண்டறிக. மதி என்பதன் பொருளை குறிக்காத சொல். ஆப்ஷன் ஏ சந்திரன். ஆப்ஷன் பி சூரியன். ஆப்ஷன் சி அறிவு. ஆப்ஷன் டி நிலவு. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி சூரியன். அடுத்த கேள்வி, மதுரைக்கு செல்வாயா என்ற வினாவிற்கு செல்லாமல் இருப்பேனா என்று கூறுவது எவ்வகை விடை? ஆப்ஷன் ஏ இனமொழி விடை. ஆப்ஷன் பி சுட்டு விடை. ஆப்ஷன் சி வினா எதிர் வினாதல் விடை. ஆப்ஷன் டி மறை விடை. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி வினா எதிர் வினாதல் விடை. நீங்கள் வந்து போகிறீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் அது வந்து போகாமல் இருப்பேனா அப்படின்னு சொல்கிறது வந்து வினா எதிர் வினாதல் விடை. அடுத்த கேள்வி, எதிர் சொல்லை கண்டறிக. இனிய. ஆப்ஷன் ஏ இனிமை. ஆப்ஷன் பி இன்பம். ஆப்ஷன் சி இன்னாத. ஆப்ஷன் டி எளிய. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி இன்னாத. அடுத்த கேள்வி, எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக. சோம்பல். ஆப்ஷன் ஏ விழிப்பு. ஆப்ஷன் பி மகிழ்ச்சி. ஆப்ஷன் சி களிப்பு. ஆப்ஷன் டி சுறுசுறுப்பு. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி சுறுசுறுப்பு. அடுத்த கேள்வி, மருள் எதிர்ச்சொல் தருக. ஆப்ஷன் ஏ தெருள். ஆப்ஷன் பி அருள். ஆப்ஷன் சி உருள். ஆப்ஷன் டி பொருள். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ தெருள். அடுத்த கேள்வி, வாழை ப்ளஸ் இலை சேர்த்து எழுதுக. ஆப்ஷன் ஏ வாழலை. ஆப்ஷன் பி வாழிலை. ஆப்ஷன் சி வாழை இலை. ஆப்ஷன் சி வாழை இலை. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி வாழை இலை அப்படிங்கிறதா சரியான விடை. அடுத்த கேள்வி,
அருந்துணை பிரித்தெழுதுக. ஆப்ஷன் ஏ அருமை கூட்டல் துணை, ஆப்ஷன் பி அரு கூட்டல் இணை, ஆப்ஷன் சி அரு கூட்டல் துணை, ஆப்ஷன் டி அருமை கூட்டல் இணை. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ அருமை கூட்டல் துணை. அடுத்த கேள்வி, அறிவு கூட்டல் உடைமை சேர்த்தெழுதுக. ஆப்ஷன் ஏ அறிவு உடைமை, ஆப்ஷன் பி அறிவு உடைமை, ஆப்ஷன் சி அறிவுடைமை, ஆப்ஷன் டி அறிவுடைமை. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி அறிவுடைமை அப்படிங்கிறதா சரியான விடை. தொடர்ந்து இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.